அம்மா. ஆ? தம்பி கெட்டப் எப்படி? சூப்பரா இருக்குமா. நடிப்பு இதே மாதிரி இருந்துச்சுன்னா என் பிரச்சனை தீந்துரும். அத பத்தி கவலையே படாதீங்க தம்பி, அசத்திரலாம். நான் என்ன பேசணும், எப்படி நடிக்கணும்னு மட்டும் சொல்லி கொடுங்க. சொல்லிடுறேன். ஆ, அதோ நிக்கிறானே, அவன் பேர் தான் அர்ஜுன். அவன் பக்கத்துல நிக்கிறது டிடி, என்னோட சிஸ்டர். ஓ சரி 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 சரி. நீங்க இப்ப என்ன பண்றீங்கன்னா, அர்ஜுன் கிட்ட போய், தம்பி உனக்கு இவதான்ப்பா ஜோடி, இவளதான்ப்பா நீ கல்யாணம் பண்ணிக்க போறன்னு சொல்லணும். அது மட்டும் இல்ல, ஆ, உங்க 2 பேரையும் யாராலையும் பிரிக்க முடியாது. ஆ. வாழ்க்கையில ஒண்ணு சேர்றதுக்கு தான் நீங்க பிறந்திருக்கீங்க. அப்படி இப்படின்னு அடிச்சு விடணும். ஆ, ஆ. நீங்க சொல்றத கேட்டுட்டு அவனுக்கு அந்த பொண்ணு மேல லவ்வே வந்துடணும். ஓகேவா? அவ்வளவுதானே தம்பி, நான் பாத்துக்கிறேன். இருங்க இருங்க இருங்க. ஆ? அதோட சேர்த்து இன்னொரு விஷயம் இருக்கு. என்னப்பா? அவனுக்கு பக்கத்துல ஆ. கருப்பு டிஷர்ட் போட்டுட்டு ஒரு பொண்ணு நிக்கிறாள்ல, அவதான் அர்ச்சனா. ஓ, என்ன அந்த பொண்ணையும் அந்த பையன் கூட சேர்த்து வைக்கணுமா? கிழிஞ்சது போங்க. அந்த பொண்ணு அவனோட தங்கச்சி. அவளை அவன் கூட சேர்த்து வைக்க கூடாது, என் கூட தான் சேர்த்து வைக்கணும். ஓஹோ, அப்படியா கதை? ஆமா. முதல்ல அர்ஜுன் கிட்ட பேசி முடிச்சிட்டு, ஆ, அப்புறம் நீங்க அர்ச்சனா கிட்ட ஆ. உன்னோட வருங்கால கணவர் வேற யாரும் இல்ல, நந்து தான் சொல்லணும். அது யாரு நந்து? ஐயோ, நான் தாங்க நந்து. ஆமால, சாரி சாரிப்பா. என் விஷயத்தை மட்டும் மாத்தி கீத்தி சொல்லிடாதீங்க. நீங்க சொல்ல போற வார்த்தையில தான் என் வாழ்க்கையே அடங்கியிருக்கு. அதெல்லாம் பக்காவா பண்ணிடலாம் தம்பி. ஆமா, நான் என்ன சொல்லணும்னு மட்டும் சொல்லிருங்க. உங்க காதை காட்டுங்க, ஆ, சொல்லிடுறேன். ஆமா, இன்னைக்கு பிரதோஷமா? பவி என்கிட்ட அப்படி எதுவும் சொல்லவே இல்லையே. இங்க வந்து கூட அவளை பத்தி தான் பேசுவியா? அப்படி இல்ல அர்ச்சனா, இந்த மாதிரி கோவில் விஷயத்துலலாம் பவித்ரா ரொம்ப கரெக்டா இருப்பா. அப்படி ஒரு விசேஷ நாள அவ மிஸ் பண்ணவே மாட்டா. மாம்ஸ், நீ முதல்ல அவளை பத்தி பேசுறத நிறுத்த. எப்ப பாரு பவி பவி பவி. மாம்ஸ், நம்ம போய் விளக்கு வாங்கிட்டு வரலாமா? அவ்வளவுதான். ஆ. இந்த 2 மேட்டரையும் கரெக்டா கன்வே பண்ணிடுங்க. சொதப்பிடாதீங்க. பண்ணிரலாம் தம்பி. சரி, நான் பூஜை போட போறேன். நீங்க பின்னாடியே வாங்க. ம். போலாமா? போலாம். ஹே டிடி, இது என்ன புது பழக்கம்? நீயும் விளக்கேத்த ஆரம்பிச்சிட்டியா? அது என்ன நீயும்? வழக்கமா பவிதான் இப்படி விளக்கேத்துவா. அத டிடியும் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாளா என்ன? அர்ஜுன், விளக்கேத்துறதெல்லாம் காலம் காலமா ஃபாலோ பண்ற மேட்டர். என்னமோ பவிதான் முதல்ல உலகத்திலேயே விளக்கேத்துற மாதிரி சொல்ற. நான் எதுவும் சொல்லப்பா, நீ ஏத்து டிடி. அம்மா தாயே. அர்ஜுன், என்னைய கூப்பிட்டீங்க? நீதானே அர்ஜுன்? அப்ப உன்னதான் கூப்பிட்டேன். என் பேரு உங்களுக்கு எப்படி தெரியும்? எனக்கு உன் பேர் மட்டும் இல்ல, சகலமும் தெரியும். இது டிடி தானே? டிடி உங்களுக்கு தெரியுமா? எப்படிங்க? எல்லாம் அவன் சொல்றான், அத கேட்டு நான் சொல்றேன். எது இவன் சொல்றானா? ஐயோ, இவன் இல்ல, அவன், அந்த ஆண்டவன். ஓ, ஓ, பேர்லாம் கரெக்டா சொல்றீங்க. இன்னும் வேற என்னென்னலாம் உங்களுக்கு தெரியும்? இவங்க 2 பேரோட எதிர்காலமே எனக்கு தெரியும். இவங்க 2 பேரும் தான் வாழ்க்கையில ஒன்னா இணைய போறாங்க. இந்த உலகத்துல இவங்க 2 பேரும் எங்க வேணாலும் பிறந்திருக்கலாம். ஆனா ஒரே வீட்ல கட்டிக்கிற முறையோட இவங்க பிறந்ததே அந்த ஆண்டவன் போட்ட கணக்கு தான். கூடிய சீக்கிரத்துல இவங்க 2 பேருக்கும்
கல்யாணம் நடக்கும். அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் பல 100 வருஷங்களுக்கு இணை பிரியாம ஒன்னா சேர்ந்து வாழ போறாங்க. என்ன சொல்றீங்க? இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? இன்னைக்கு இது உங்களுக்கு நம்ப முடியாத மாதிரி இருக்கலாம், ஆனா இது நடக்கிறப்பதான் நான் சொன்னது எவ்வளவு உண்மைன்னு உங்களுக்கு புரிய வரும். பொதுவா 12 பொருத்தத்துல 9 பொருந்தினாலே அவங்க ஒண்ணு சேருவாங்கங்கிறதே ஐதீகம். ஆனா உங்க 2 பேருக்கும் 12மே பொருந்தில வந்திருக்கு. நான் வேணா எழுதி கூட தரேன். நீங்க 2 பேரும் ஒண்ணு சேரணுங்கிறது காலத்தோட கட்டாயம். கட்டங்கள்லாம் சரியா அமைஞ்சு வரும்போது நான் சொன்னது கண்டிப்பா நடக்கும். அவங்க சொன்னது உண்மைதாங்கிற மாதிரி மணி கூட அடிக்குது பாருண்ணே. 500 ரூபா கொடுத்து அவங்கள அனுப்பி விட்டது நான் தான். சரி அர்ஜுன், அப்ப நான் கிளம்புறேன். நான் சொன்னதை மட்டும் மறந்துடாத. இவதான் உன் வாழ்க்கை துணை. இவளோட தான் உன் வாழ்க்கையோட சந்தோஷமே இருக்கு. இவளை பத்திரமா பாத்துக்கோ. நீ எங்கேயோ போயிடுவ. ஆண்டவா. மாம்ஸ், அவங்க சொன்னதெல்லாம் கேட்டியா? கேட்டேன். ஆனா அது எப்படி என் ஃபியூச்சர் இவங்களுக்கு தெரியும்? இவங்கள மாதிரி பவர்ஃபுல்லான ஆளுங்களுக்கெல்லாம் தெரியும் மாம்ஸ். நீ முதல்ல வா, நம்ம 2 பேரோட பேருக்கும் ஒரு அர்ச்சனைய பண்ணுவோம். அர்ச்சனா, உங்களுக்கு ஏன் பேரும் தெரியுமா? நான் தான் சொன்னனே எனக்கு சகலமும் தெரியும்னு. எனக்கு தெரியறது இருக்கட்டும், உன் எதிர்காலம் எப்படி இருக்க போகுதுன்னு நீ தெரிஞ்சுக்க வேணாமா? எப்படி இருக்கும் சொல்லுங்க, தெரிஞ்சுக்கிறேன். நீ கட்டிக்க போறவனோட பேரு சந்துரு. சந்துருவா? ஆமா. நீ அவனதான் கல்யாணம் பண்ணிக்க போற. ஐயோ அக்கா, நந்துக்கா. சரி, நீங்க மேல சொல்லுங்க. சொல்றேன். நீ ஏற்கனவே அந்த சந்துருவோட கனவுல வர ஆரம்பிச்சிட்ட. நாளும் பொழுதும் உன்னை பத்தியே கனவு கண்டுகிட்டு இருக்கிற அந்த சந்துரு கூடிய சீக்கிரமே அவன் உன் நேர்ல வருவான். அப்படி வரப்போ அவனை நீ கெட்டியா புடிச்சுக்கணும், சரியா? சரிங்க. அப்ப நான் கிளம்புறேன். ம். அவங்க சொன்னதை கேட்டியா நந்து? நானும் போய் என் பேருக்கு அர்ச்சனை பண்ண போறேன். ஜாலி. எப்படி தம்பி, நீ கொடுத்த பேமெண்ட்டுக்கு மேல நடிச்சிட்டல்ல? நீ சொன்ன மாதிரி பக்காவா நடிச்சிட்ட. சொன்ன பேமெண்ட்டை விட ஏத்தி கொடுப்பா. பொழந்துருவோம் உங்களை. நந்துன்னு சொல்ல சொன்னா சந்துருன்னு குழப்பி விட்டீங்களே. அப்படியா சொன்ன? என்ன நொப்படியா சொன்ன? இதுல பெரிய மெத்தட் ஆக்டர்னு பந்தாவா பேச்சு வேற. சாரிப்பா, நான் வேணா அந்த பொண்ணை கூப்பிட்டு மறுபடியும் திருத்தி சொல்லவா? ஏ பொண்ணே. அக்கா, இதுக்கு மேல எந்த குழப்பமும் வேண்டாம். நீங்க ஒண்ணும் பண்ண வேண்டாம். நானா பார்த்து இதை சமாளிச்சுக்கிறேன். நீங்க போங்க. அப்ப அந்த எக்ஸ்ட்ரா பேமெண்ட் அப்படியே ஓங்கி ஒண்ணு. சரி சரிப்பா. இதெல்லாம் கேரளாவுக்கு அனுப்பியிருக்க ஸ்டாக்ஸ் பாட்டி. அப்புறம் இது ஆந்திராவுக்கு அனுப்பியிருக்கிறது. அப்புறம் இது எல்லாமே ஃபாரின் எக்ஸ்போர்ட்ஸ். என்ன? அப்புறம் இது பாட்டியும் பேத்தியும் தீவிரமா பிசினஸ் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க போல. வீட்ல கூட ரெஸ்டே விட மாட்டீங்களா? என்னப்பா பண்றது? நீங்க லைஃபை எக்ஸ்ப்ளோர் பண்ண போறேன்னு சொல்றீங்க. நாங்க தானே இதெல்லாம் பார்க்கணும். நீங்க என்ன எதுலயாவது கோத்து விடுறதுலயே குறியா இருக்கீங்க. ஆக்சுவலா நான் இங்க வந்ததே வேற ஒரு விஷயத்தை பத்தி கேட்கறதுக்கு தான்.
என்ன விஷயம்? இந்த கோவில்ல குறியெல்லாம் சொல்லுவாங்களே அவங்களாம் உண்மையா? அவங்க சொல்ற விஷயம் எல்லாம் அப்படியே பலிக்குமா? அதெல்லாம் நம்பலாமா நம்ப கூடாதா பாட்டி? ஏன் அர்ஜுன், நீ அப்படி யாரையாச்சும் பாத்தியா? ஆமா, நீ வழக்கமா ஒரு கோயிலுக்கு போவல, அங்கதான். ஓஹோ, அப்போ அர்ஜுன் வைதேகி அம்மாவை தான் பார்த்திருக்கான் போல. சொல்லுங்க பாட்டி, அவங்க நிஜமாவே உண்மையை தான் சொல்லுவாங்களா? ஆமா ஆமா, அதெல்லாம் அப்படியே பழிக்கும் அர்ஜுன். அவங்கெல்லாம் சாதாரணமான ஆளுங்க இல்ல, கோவில்லயே இருந்து சாமி கூடயே டைரக்டா டீல் பண்றவங்க. அப்படியா? ஆமா அர்ஜுன், சாமியே வாழ்ற இடத்துல இருந்து சொல்றவங்களோட வார்த்தைய சாமி வாக்குன்னு சொல்லுவாங்க. நீ கேள்விப்பட்டதில்ல? இல்லையே. ஐயோ, இந்த ஃபாரின்ல ஃபார்ச்சூன் டெல்லர்ஸ்லாம் இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி தான் இவங்க. ஓ பாட்டி பாட்டி, ஒரு நிமிஷம் ஃபோன் மட்டும் பேசிட்டு வந்துடுறேன். பாட்டி, அர்ஜுன் நம்ம வைதேகி அம்மாவை தான் பார்த்திருக்கான் போல. நானும் அர்ஜுனும் ஒண்ணு சேருவோன்னு அவங்க சொல்லிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். ஓ, அப்படியா விஷயம்? சரி, அப்புறமா நான் உன்கிட்ட பேசுறேன். ஆமா அர்ஜுன், நீ யார் அப்படி கோவில்ல பார்த்த? யாருன்னு தெரியல, ஆனா குறி சொல்றவங்க மாதிரி தான் இருந்தாங்க. சரி, என்ன சொன்னாங்க? வேற என்ன, என் கல்யாணத்தை பத்தி தான். அதனாலதான் அதை நம்புறதா வேணாமான்னு ஒரு டவுட். ஐயோ, கோவில்ல வச்சு இத சொல்லிருக்காங்கன்னா இத நீ கண்டிப்பா நம்பணும் அர்ஜுன். அவங்க சொல்றதெல்லாம் அப்படியே பலிக்கும். தெய்வமே உனக்காக இறங்கி வந்து இத சொல்லிருக்கு. அதனால இத நீ கண்ணை மூடிட்டு நம்பு, அது அப்படியே நடக்கும். ஆனா எனக்கு அதுல நம்பிக்கையே இல்லையே பாட்டி. ஏன்? எனக்கு தான் டிடி மேல அப்படி எந்த இன்ட்ரெஸ்டும் இல்லையே. டிடியா? ஆமா, நானும் டிடியும் தான் ஒன்னு சேருவோன்னு கோவில்ல அந்த அம்மா சொல்லிட்டு போயிட்டாங்களே. அப்ப கூட எனக்கு பெருசா எந்த நம்பிக்கையும் இல்ல. இப்ப நீங்க 2 பேரும் கண்டிப்பா பழிக்கும் சொல்றப்பதான் எனக்கே குழப்பமா இருக்கு. என்னமோ ஒண்ணு, எனக்கு இந்த ஃபியூச்சரை கணிச்சு சொல்றவங்க மேலலாம் எந்த நம்பிக்கையும் இல்ல. நம்மலாம் லிவ் இன் த மொமெண்ட் பாட்டி. விடுங்க, நடக்கிறது நடக்கட்டும். என்ன பாட்டு இது இப்படி ஆயிடுச்சு? நீ தானே சொன்ன நீயும் அர்ஜுனும் ஒண்ணு சேருவீங்கன்னு அந்த அம்மா சொல்லிருப்பாங்கன்னு. அப்புறம் எப்படி டிடி பேர சொன்னாங்க? அதான் எனக்கும் தெரியல பாட்டி. ஐயோ, அந்த அம்மா சொன்னதெல்லாம் அப்படியே பலிக்குமே பவி. பாட்டி, நீங்க வேற என்ன பயமுறுத்தாதீங்க. ஒருவேளை அவங்க பவின்றதான் டிடின்னு சொல்லிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நல்லா நினைச்சப்போ பவி எங்க இருக்கு, டிடி எங்க இருக்கு? அவனே நம்பிக்கை இல்லாம தான் கேட்டான். நாம வேற கண்டிப்பா நடக்கும், கடவுளோட வாக்குன்னு வேற சொல்லிட்டோம். நாளைக்கு முதல் வேலையா அந்த அம்மாவை போய் பார்த்து என்ன ஏதுன்னு கேட்டுடுவோம். ஆனா உன் வாழ்க்கையில மட்டும் விதவிதமா பிரச்சனை வருது. நிக்க வச்சு ஒரு நோட் புக்ல என்ன போட சொன்னா சைன் 2 மணி நேரம் சும்மா நிக்க வச்சு விட்டு போச்சு முட்டி செத்து போச்சு. என்ன டிடி, என்ன ஒரே ஆட்டம் பாட்டமா இருக்கு? மாம்ஸ மடக்கியாச்சுல, நீங்களும் ஆடுங்க. புடிச்சிட்டான் 2 மணி என்னாச்சு டிடி, அத முதல்ல சொல்லு. அதனால லேட் ஆச்சு ப்ரோ. நிறுத்தாத. பாடில ஸ்கிராட்ச் ஹெல்மெட் போடலன்னு கொடுத்த ரெசிபி இதுதான். என்ன நடந்துச்சுன்னு சொன்னா நாங்களும் சந்தோஷப்படுவோம்ல. அம்மா, அர்ஜுனோட ஜோடி டிடி தான்னு நாங்க நம்ப வச்சிட்டோம். ஏய், உண்மையாவா சொல்ற? எப்படிடா? இவங்க 2 பேரும் தான் வாழ்க்கையில ஒன்னா இணைய போறாங்க. கூடிய சீக்கிரத்துல இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் நடக்கும்.
இவ தான் உன் வாழ்க்கை துணை. இவளோட தான் உன் வாழ்க்கையோட சந்தோஷமே இருக்கு. இவளை பத்திரமா பாத்துக்கோ, நீ எங்கேயோ போயிடுவ. இதெல்லாம் நந்து கொடுத்த ஐடியாமா. கண்ணா நீயோட இதெல்லாம் செஞ்ச? ஆமாம்மா, அர்ஜுனும் பவித்ராவும் சேருவாங்கன்னு கோவில்ல ஒரு அம்மா சொன்னதா பவி சொல்லிட்டு இருந்தால, அதான் அவ வெப்பனைய வாங்கி அவளையே வீழ்த்திட்டேன். எப்ப பாரு நான் சினிமா பாக்குறேன்னு என்ன திட்டுவல்ல. இப்ப நான் ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட வச்சு எப்படி அர்ஜுன் மனசுக்குள்ள டிடியை கொண்டு போயிட்டேன்னு பாத்தீங்களா? இதுக்கப்புறம் பாருங்க, டிடி தான் ஒய்ஃப்னு அர்ஜுனே நம்ப ஆரம்பிச்சிருவான். அத வச்சு டிடி மேல அர்ஜுனுக்கு லவ் வர வச்சிடலாம். எப்படி என்னோட மாஸ்டர் பிளான்? ஐயோ நந்து, நான் கூட உனக்கு என்னமோ நினைச்சேன்டா. நீ இங்க இருக்க வேண்டிய ஆளே இல்ல. ஐயோ, இவ்ளோ அறிவியும் இத்தனை நாள் எங்கடா ஒளிச்சு வச்சிருந்த? எல்லாம் உள்ளுக்குள்ளதான் வச்சிருந்தேன். நேரம் வரப்போ வெளிக்காட்டலாம்னு நினைச்சேன். இப்பதான் அதுக்கான டைம் வந்துச்சு. டேய் தங்கமே, சூப்பர்டா. நீ இனிமே எவ்வளவு நேரம் வேணாலும் சினிமா பாரு. அப்பதான் உனக்கு சூப்பரா ஐடியாலாம் வரும். ஐயோ, என் புள்ளைக்கு இவ்ளோ அறிவா, எனக்கே பெருமையா இருக்கே. நந்து, இவ்ளோ பெரிய விஷயத்த பண்ணிருக்க. இங்க பாரு, நீ என்ன கேட்டாலும் நாங்க செஞ்சு தரோம். சரி, உனக்கு என்னடா வேணும்? ஸ்வீட் வேணுமா, இல்ல ஏதாவது ட்ரீட் வேணுமா? என்ன வேணும்னு கேளு, அது சும்மா இப்படின்றதுக்குள்ள ரெடி பண்ணி தரேன். கேளுடா. இப்போதைக்கு எதுவும் வேணாம். எனக்கு என்ன வேணுங்கிறத யோசிக்க கொஞ்சம் டைம் வேணும். அம்மா, அதெல்லாம் ஓகே. அர்ச்சனா எங்க? அவ அந்த பால்கனில இருக்கா. பால்கனிக்கா? ஆமா, கோவிலுக்கு போயிட்டு வந்ததுல இருந்தே அவ எங்கேயும் வெளியில வரல. பால்கனில இருந்து எதையும் எழுதிக்கிட்டே இருக்கா. என்ன எழுதுறான்னு தான் தெரியல. ஓஹோ, நானே போய் அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறேன். நீங்க என்ஜாய்மெண்ட்டை கண்டினியூ பண்ணுங்க. காத்து மேல காத்து கீழ காத்து சைடுல காத்து சைடு காத்து ரைட்ல கிட்ட மேல காத்து காத்து ரொம்ப நாத்தடிக்குது. ஹாய் அச்சு. ஸ்கூல் ஸ்டூடெண்ட் மாதிரி போர்ட்ல என்ன எழுதிட்டு இருக்க? சந்துருவா? ஆமா நந்து, கோவில்ல அந்த பாட்டி சொன்னதை நீ கேட்கல? அவங்க அப்படி சொன்னதுல இருந்து அந்த சந்துரு யாரு, அவன் எங்க இருக்கான், எப்படி இருப்பான்னு எனக்கு இமேஜினேஷன் தாங்கல. யாராவது சந்துருங்கிற பேர்ல எனக்கு யாராவது ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களான்னு பார்த்துட்டேன். இல்ல, ஏன் இன்ஸ்டாவிலயும் இல்ல, ஏன் எங்க ஸ்கூல்ல கூட சந்துருன்னு யாரும் என் கூட படிக்கல. மாத்தி மாத்தி பேசி மொத்தத்தையும் கெடுத்து விட்டுட்டு போயிட்டா. ஆனா அந்த சந்துரு எங்க இருந்தாலும் நான் அவனை எப்படியாவது கண்டுபிடிப்பேன். கண்ணுக்கு முன்னாடியே நிக்கிறவன எதுக்குமா கண்டுபிடிக்கணும்? அதுவும் அவங்க சொன்னதை நீ கேட்டியா? நான் டெய்லியும் என் சந்துருவோட கனவுல கூட வரேனா. இதெல்லாம் படத்துல தான் நடக்கும்னு நினைச்சிட்டு இருந்தேன். பாரு, நிஜத்திலயும் நடக்குது. கனவு கண்டவங்கிட்டே வந்து கதை சொல்றாளே. ஓ மை காட். ஐயோ, என்னடா நான் என்ன சொன்னாலும் அமைதியா இருக்க? அது இல்ல அர்ச்சனா, எனக்கு என்னமோ அந்த பாட்டி தான் பேரை மாத்தி தப்பா சொல்லிட்டாங்களோன்னு தோணுது. அது எப்படி மாத்தி சொல்லுவாங்க? அர்ஜுனுக்கு டிடி தான் கரெக்ட்னு சொல்லி வச்ச மாதிரி சொன்னாங்க. எனக்கு மட்டும் எப்படி தப்பா சொல்லுவாங்க? ஐயோ, இப்ப என்ன பேசி சமாளிக்கிறதுன்னு தெரியலையே. அப்போ சந்துரு இல்லனா அந்த பையன் பேர் என்ன, நந்துவா? அப்படியே இருக்கலாமே. காமெடி பண்ணாதடா. காமெடி பண்றனா? நந்து அர்ச்சனா கேட்கவே நல்லா இல்ல பாரு. இதுவே சந்துரு அர்ச்சனா கேட்கவே ஒரு கப்பல் ஃபீலிங் வருதுல்ல? இப்போ என் சந்துருக்கும் எனக்கும் தான் நான் ஃப்ளேம்ஸ் போட்டு பார்க்க போறேன். என்ன வருதுன்னு பார்க்கலாம்.
நான் தான் சொன்னேன்ல, பாரு எனிமீன் வந்திருக்கு. இப்பவாவது நம்பு, அந்த பாட்டி பேரை தப்பா சொல்லிட்டாங்க. நீ ஏன் சிரிக்கிற? அட லூசு, பொதுவா காதல் எங்க இருந்து ஆரம்பிக்கும்? எங்க இருந்து? மோதல்ல இருந்து. அப்போ எனிமின்னு வந்தா என்ன அர்த்தம்? எங்க காதல் மோதல்ல இருந்து ஆரம்பிச்சு அப்படியே டெவலப் ஆக போகுது. செம்மல்ல?